வரலாற்றில் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரி ஒரு சம்பவங்க. ஒரு டிராஃபிக் ஜாம் ஏற்படுது. எவ்வளோ நாள் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 8 வருஷங்க. என்னடா அது நம்புகிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லுவீங்க. இது காரு பைக்கெல்லாம் கிடையாது. இந்த கப்பல் இருக்குல்ல, கப்பல் 8 வருஷமாக ஒரே இடத்துல மாட்டிக்கிட்டு முழிக்குது. அது ஏன் அப்படி மாட்டிக்கிட்டு முழிக்குதுன்னா, இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் சரியான போர் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சுயஸ் கால்வாய்க்கும் இங்கிட்டும் அங்கிட்டும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. இதனால் அந்த கப்பலையும் விட மாட்டாங்க. அந்த கப்பல் மாட்டிக்கிட்டு நிற்கிது. கிட்டத்தட்ட 8 வருஷம் கழித்து அந்த கப்பலை விட்றாங்க. இதுக்கு நடுவுல பல விஷயங்கள் வந்து நடந்துச்சுங்க. அப்படிப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். முதல்ல இந்த கதையை தெரிஞ்சுக்கன்னா நம்ம சுயஸ் கால்வாயிலேருந்தே வருவோம். அப்போ தான் எல்லா கதையும் இன்ட்ரெஸ்டிங்காக புரியும். சுயஸ் கால்வாய் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏன் முதல்ல அதை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல அந்த இடம் வந்து கால்வாயெல்லாம் இல்லை, அது வந்து நிலப்பரப்பாக தான் வந்து இருந்துச்சு. முதல்ல ஐரோப்பாவிலேருந்து ஆசியாவுக்குள்ள ஒரு பொருள் கொண்டு வரணும்னா ஆப்பிரிக்கா கண்டத்தை சுற்றிக்கிட்டு கொண்டு வரணும். இப்படி கொண்டுட்டு வர்றதுனால இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நட்டமாகுது. இல்லாட்டி இப்போ இந்தியாவில் கொண்டாந்து ஒரு பொருள் வைக்கிறாங்கன்னா விலை வந்து அதிகமாக வைக்க வேண்டியதாக இருக்குது. நாட்களும் கூட போகுது. இதுக்கு என்னடா சொல்யூஷன் அப்படின்னு யோசிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் அவங்க யோசிக்கிறாங்க, இந்த சுயஸ்ங்கிற இடத்த தோண்டினான்னு அப்படி தோண்டி அந்த கடலையும் இதையும் அணைச்சிவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சொல்யூஷன் கிடச்சிருமே அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. இப்படி பல வருஷம் போனதுக்கப்புறம் 1859 அதை வந்து சரி ஓகே தோண்டிடுவோம், கப்பல்கள்லாம் நல்லது அப்படின்னு அதை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அந்த மண்ணை ஃபுல்லாக அகற்றிக்கிட்டே இருக்காங்க சுயஸ் கால்வாயில். இதில் வந்து ஏகப்பட்ட பேர் இந்த பணியில் ஈடுபடுறாங்க. ஆனால் நினச்சி கூட பார்க்க முடியாத நம்பர் வந்து இதில் இறந்து போகிறாங்க. அந்த மண், அதாவது கடலாக்குற பணி இருக்குல்ல, அதில் வந்து ஏகப்பட்ட பேர் இறந்து போகிறாங்க. அப்படி கஷ்டப்பட்டு 10 வருஷம் கழித்து அந்த சுயஸ் கால்வாயை ஓப்பன் பண்ணுறாங்க. இது வழியாக கப்பலை விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ரொம்ப பெரிய வித்தியாசம் தெரியுது. லண்டன்லேருந்து ஒரு பொருள் கிளம்பி இந்தியாவுக்கு வருது அப்படின்னா முன்ன ஆப்பிரிக்கா கண்டத்தை சுற்றிக்கிட்டு வரணும். ஆனால் இப்போ இது வழியாக வருதா, இதனால் 9000 கிலோமீட்டர் மிச்சமாக இருக்குது. 10 நாளைக்கு முன்னாடியே பொருள்லாம் வந்துடுது. ரொம்ப சந்தோஷமாக பிஸ்னஸ்மேன் இருக்காங்க. விலையும் கொஞ்சம் கம்மியாக வைக்க முடியுது, லாபமும் நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. சுயஸ் கால்வாய் உலக பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவமானதாக மாறிக்கிட்டே இருக்குது. நான் சொன்ன சுயஸ் கால்வாய் இந்த இருக்குங்க. நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இந்த சுயஸ் கால்வாய்க்கு மேற்கு பக்கம் எகிப்து இருக்குது, கிழக்கு பக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எகிப்து தான் இருக்குது. சினை தீபகற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் இஸ்ரேல். இந்த இஸ்ரேலுக்கு மேலே லெபனான், இங்கிட்டு சிரியா, இங்கிட்டு ஜோர்டன். இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாடுகள்லாம் வந்து சண்டைக்கு வந்து வரும். அதனால் இது எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா கதை சிம்பிளாக புரியும். இது மத்திய திரைக்கடல், இங்கேருந்து இந்த இடத்தையெல்லாம் வந்து அட்டாக் வந்து பண்ணுவாங்க. இந்த கதையிலே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இந்த இருக்குது பாருங்கள், ரவுண்டாக இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா டிரான்சல சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான பார்ட். இது இந்த ஒரு சின்ன வட்டம் இருக்குல்ல, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏரி. இங்கே தான் வந்து 14 கப்பல்கள் நிற்கும். நான் இன்னமும் ஒவ்வொரு கதையாக சொல்கிறேன், உங்களுக்கு சிம்பிளாக வந்து புரியுங்க. இப்படியே ரொம்ப வருஷம் நல்லபடியாக தாங்க போயிட்டுருக்கு. ஆனால் 1942 அரேபியன் கண்ட்ரீஸுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. அந்த சண்டையில் எகிப்து ஒன்று பண்ணுறாங்க. இது மாதிரி இந்த டிரான்சல சந்தி வழியாக தானே நீ கப்பலை கொண்டு போகிற, அதை நான் மூடித்தான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அதை மூடி விட்டுறாங்க. சுயஸ் கால்வாய் வழியாகவும் கப்பலை கொண்டு போக முடியலை, இந்த டிரான்சல சந்தி வழியாகவும் கப்பலை கொண்டு போக முடியலை. இது இஸ்ரேலுக்கு பயங்கரமான நெருக்கடியாக இருக்குது. இதனால் அவங்க வந்து பயங்கரமாக கோபம் கொள்கிறாங்க. எப்படி நீங்கள் இதை பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்படியே பல வருஷம் ஓடுதுங்க. 1957 தான் மறுபடியும் அந்த டிரான்சல சந்தியை ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இஸ்ரேல் கப்பல் அது வழியாக வந்து போய்கிட்டே இருக்குது. இப்போயும் போய் அப்படியே ரொம்ப வருஷம் போயிட்டுருக்குங்க. அப்போ தான் ஒரு 1967 66 கிட்ட வந்துடும். அப்போ இந்த சிரியாவோட எல்லை மோதலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காப்புல நம்ம இஸ்ரேல் அங்கே மட்டும் கை வைக்கல, இங்கிட்டு ஜோர்டன்லேயும் போய் அடிக்க வேண்டியது. இப்படி எகிப்தோட நட்பு நாடுகள்கிட்ட ஃபுல்லாக அங்கிட்டு இங்கிட்ட சண்டை வளர்த்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே மெயின் சண்டை வரப்போகுது. இப்போ மறுபடியும் என்ன தரமாக பண்ணுறாங்க இந்த எகிப்து, நீ என்ன சண்டை போட்டுக்கிட்டே இருக்க, இந்த டிரான்சல சந்தியை நான் மூடுறேன் அப்படின்னு அதை மூடிடுறாங்க. இப்படி 1967 அதை மூடினோடனே இப்போ தான் பயங்கரமான சண்டையே ஸ்டார்ட் ஆக போகுது. இப்படி அதை மூடிட்டாங்களா, இஸ்ரேலுக்கு இது பிடிக்கவே இல்லை. நாங்கள் முன்னாடியே உங்கள்ட்ட சொல்லியிருக்கோம், இதை மூடினீங்கன்னா எங்களை வந்து நீங்கள் போருக்கு தூண்டுற மாதிரி அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இதனால் இஸ்ரேல் என்ன பண்ணுதுன்னு வைங்க, ஸ்கெட்சு போடுறாங்க எப்படி எகிப்து அடிக்கலாம் அப்படின்னு. இப்படி பயங்கரமாக எல்லா டீமெல்லாம் போட்டு ஜூன் 5 1967 காலைல மணி ஒரு 7 இருக்குங்க. அப்போ அவங்களோட டீம் அந்த விமானப்படையெல்லாம் இருக்கும்ல, கிட்டத்தட்ட ஒரு 200 விமானத்துக்கு நெருக்கமாக அந்த போர் விமானங்கள் மத்திய தரைக்கடலுக்கு போகுது. நாங்கள் மேலே காமிச்சல அந்த தரைக்கடலுக்கு போய் அங்கேருந்து ரேடார் கண்கள்லேயே மாட்டாமல் இங்கே வந்து எங்கெங்கெல்லாம் விமானப்படை தளங்கள் இருக்கோ அந்த இடங்களில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கிறதுல வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட விமானங்கள் காலியாகுது. 338 விமானங்களும் 100 விமானிகளும் வந்து காலியாகிறாங்க.
இப்படி எங்கெங்கெல்லாம் விமானப்படைத்தனம் இருக்கோ அதை எல்லாத்தையும் காலி பண்ணிடுறாங்க. இங்கே இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்குது. இங்கே தரைப்படை தாக்குதலும் நடந்துக்கிட்டே இருக்குது. இதனால் இஸ்ரேல் வந்து படிப்படியாக எகிப்துக்குள்ளே முன்னேறிக்கிட்டே இருக்காங்க. பயங்கரமான ஒரு வளர்ச்சி வந்து இஸ்ரேலுக்கு வந்து கிடைக்குது. இப்படியே எல்லாமே வந்து பிடிச்சி வந்து போய்கிட்டே இருக்காங்களா. இந்த போர் வந்து பயங்கர ஹெவியாக நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் தான் எதுவுமே தெரியாமல் ஒரு 15 கப்பல் இந்த சூயஸ் கால்வாய் வழியாக போகுது. இப்படி போகிற கப்பல் வந்து பார்த்துட்டிங்கன்னா சரி 12 மணி நேரத்தில் நம்ம தாண்டி போயிடலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து ஜாலியாக போயிட்டுருக்காங்க. பட் அது 8 வருஷம் அங்கே நிற்க போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இப்படி அந்த 15 கப்பலும் போய்கிட்டே இருக்குதா. இங்கே போர் வேறு ஹெவியாக நடந்துக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த எகிப்து இனிமேல் எந்த கப்பலும் 2 பக்கம் போகக்கூடாது, முட்டுக்கட்டையை போடு அப்படின்னு 2 பக்கம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த கப்பல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிரேட் பெட்டர் லேக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெரிய ஏரி இருக்குது. அந்த இடத்துல 14 கப்பல் நின்றுடுது. இன்னொரு கப்பல் தனியாக நிற்குது. இப்படியே நடுவுல தன்னந்தனியாக அந்த 14 கப்பல் நின்றுக்கிட்டே இருக்குது. இங்கே வந்து அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க இங்கே வீரர்கள்லாம். பயங்கரமான சண்டை நடக்குதுங்க. 6 நாள் அந்த போர் அங்கே நடக்குது. ஏகப்பட்ட பேர் இறக்குறாங்க. இந்த போரில் எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கு மட்டும் சண்டை நடக்கலை. சிரியா வந்து அடிக்கிறாங்க, ஜோர்டன் வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு லெபனானும் வந்து அடிக்கிறாங்க. அங்கே இஸ்ரேல் அங்கே நடுவில் இருந்துக்கிட்டு எல்லாட்டையும் வந்து வம்பளத்து வச்சுருக்காங்க. இதனால் பயங்கரமான சண்டை நடக்குது. பட் இஸ்ரேல்கிட்ட இருந்த அந்த இராணுவ வீரர்கள்னால அந்த சினாய் தீபகற்பத்தை கம்ப்ளீட்டாக பிடிச்சிடுறாங்க 6 நாள் முடியும் போது. உங்களுக்கு புரியுதா சினாய் தீபகற்பம் எதுன்னு? சூயஸ் கால்வாய் கிழக்கு பக்கம் இருக்கும் பாருங்கள், அதை கம்ப்ளீட்டாக வந்து பிடிச்சிடுறாங்க. இது அவங்க கண்ட்ரோலுக்கு வந்து வந்துடுது. இங்கே சூயஸ் கால்வாய்க்கு மேற்கு பக்கம் தான் இப்போ எகிப்து இருக்குது, கிழக்கு பக்கம் ஃபுல்லாக இஸ்ரேல் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து வந்துடுது. இங்கே இந்த கிரேட் பெட்டர் லேக் அப்படிங்கிற ஏரியிலேருந்து இவங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2 பக்கம் வீரர்கள் வந்து கூச்சி வச்சுருக்காங்க. இதை இவங்க பார்த்துட்டு எப்படா நீங்கள் விடுவீங்க அப்படின்னு இவங்க வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி நாட்கள் கணக்காக வந்து போய்கிட்டே இருக்குது. 6 நாள் முடியும் போது போரெல்லாம் வந்து முடிஞ்சிருது. ஆனால் எகிப்து சைடில் 15,000 பேர் இறந்து போகிறாங்க. இங்கே 1000 பேர் தான் இஸ்ரேல் தரப்புலேருந்து வந்து இறந்து போகிறாங்க. சிரியா தரப்பில் இறப்பு, ஜோர்டன் தரப்பில் இறப்பு அப்படின்னு ஏகப்பட்ட இறப்பு இந்த 6 நாளில். இந்த கப்பலில் உள்ளவங்கலாம் வந்து என்னப்பா இப்படிலாம் அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு தான் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் இப்படி நாட்கள் கணக்காக போய்கிட்டே இருக்குது. ரொம்ப நாட்கள் கணக்குன்னு சொல்கிறத விட வருஷ கணக்காக போகுதுன்னு சொல்லி ஆகணும். இங்கே அந்த கப்பலில் உள்ள அந்த கம்பெனி இருக்குல்ல, அவங்க வந்து கிட்டத்தட்ட முட்டை சட்டை அப்படின்னு பல விஷயங்கள்லாம் அந்த கப்பலில் கொண்டு வந்தாங்க. அதை எதையுமே விற்கவும் முடியலை. அங்கே மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்குது. இதனால் அந்த வேலை பார்க்குற ஆளுங்களாம் அந்த கப்பல்லே இருக்கிறாங்க. அவங்களுக்கு போர் அடிக்குமா இல்லையா? அதனால் அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இவங்க ஏதோ அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க, நம்ம வந்து இங்கே ஒரு ஒலிம்பிக் நடத்துவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதனால பிட்டர் லேக் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு வந்து ஒன்று நடத்துகிறாங்க. இந்த லைஃப் போட் ரேஸு, அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பார்க்குறது, ஒரு கப்பலில் ஃபுல்லாக படம் பார்க்குறது, இன்னொரு கப்பல் வந்து பெரிய கப்பலுங்க, அதில் வந்து ஃபுட்பால் வந்து வைக்க வேண்டியது, இன்னொரு கப்பலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா தேவாலயம் அந்த வழிபாடெலாம் வந்து பண்ண வேண்டியது. இது மாதிரி ஒவ்வொரு கப்பல்லையும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க அங்கே இருக்கிறனால ரொம்ப ஜாலியாக வந்து ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் அந்த கப்பலில் நடந்துக்கிட்டே வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. இப்படி நாட்கள் கணக்காக மாதங்கள் கணக்காக போகுதா, கம்பெனிக்கு அது கட்டுப்படி ஆகலை. சரி ஓகே, அந்த பொருள் போனால் போகுது, கப்பலே போனாலும் போகுது, ஆளெல்லாம் வரவை அப்படின்னு ஆளுங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி ஒரு 2 வருஷம் போனதுக்கப்புறம் ஷிஃப்ட்டு கணக்காக ஆளுங்களை அனுப்பிவிட்றாங்க. 3 மாதத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஆளுங்களை அனுப்பிவிட்ருவாங்க. அவங்க தான் எல்லா கப்பலையும் பார்த்துக்கணும். இப்படி ஒரு 3 வருஷம் போகுது. இப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பையும் வந்து கட்டுப்படி ஆகலை. இந்த ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல, இவங்க கப்பலில் போய் சும்மா இருப்பாங்க, பட் இவங்களுக்கு சம்பளம் வந்து கொடுக்கணும்ல. அதனால கம்பெனி பார்க்குறாங்க, ஐயய்ய எடா எவ்வளோ செலவாகுது, சரி இவங்களே வர வச்சுட்டு ஒரு தனியார் கம்பெனியை பிடிச்சி அவங்கள்ட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு இன்னொரு கம்பெனியை பிடிச்சி அவங்கள்ட்ட அதை கான்ட்ராக்டாக கொடுத்துட்றாங்க. நீங்கள் எல்லா கப்பலையும் பார்த்துங்கன்னு. இங்கே கப்பலுக்குள்ளே அது நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே போர் முடிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா சண்டையெல்லாம் நடக்கலை. ஆனால் 2 பக்கமும் இந்த இராணுவ வீரர்கள் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு நாட்டோட இடத்த போய் இந்த சூயஸ் கால்வாய்க்கு கிழக்கு பக்கத்தை அப்படியே பிடிச்சா எப்படி இருக்கும், இஸ்ரேல் பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பதுங்குகுழி வேறு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கிலோமீட்டருக்கு பதுங்குகுழியை ரெடி பண்ணி அதில் ஒளிஞ்சிக்கிறது, ஆயுதங்களை போட்டு வச்சுக்கிறது அப்படின்னு பல விஷயங்களை எகிப்துக்குள்ளே போய் இஸ்ரேல் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்களா. இங்கே எகிப்து வந்து பிளான் போடுது, எப்படி தாண்டா இவங்களை விரட்டி விடுறது, என்றைக்கு போர் போடலாம், எப்படி அட்டிக்கலாம் அப்படின்னு பயங்கரமான ஸ்கெட்சை இவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் வருஷ கணக்காக போகுது. இப்படி 6 வருஷம் போனதுக்கப்புறம் இனிமையும் காத்திருந்தாகாது, நம்மளுக்கு வந்து இது கொஞ்சம் அவமானமாக தான் இருக்குது, நம்ம அடித்து நம்ம வந்து யாருன்னு காட்டணும் அப்படின்னு எகிப்து வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் புனித நாள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நாளில் அடிக்கிறாங்க. எகிப்துக்கு சப்போர்ட்டாக சோவியத் யூனியன் இருக்குது, அங்கே இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக எப்பவும் போல் யூஎஸ் இருக்குது. இங்கே அந்த புனித நாளில் 1973 அட்டாக் நடக்குது. எதிர்பாராத நேரத்தில் எகிப்து அடிக்குதில் இஸ்ரேல் கொஞ்சம் நில குழஞ்சி தான் அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஹெவியாக சண்டை நடக்குது. இப்படி ஒரு நாள் 2 நாளெல்லாம் அந்த போர் முடியலை. இப்படி ஒவ்வொரு நாளும் இழுந்துக்கிட்டே போகுது அந்த போர். ஏகப்பட்ட மக்கள் இறந்துக்கிட்டே இருக்காங்க. இஸ்ரேலை வந்து அடிக்கிறது இந்த எகிப்து மட்டும் கிடையாது, அங்கிட்டு சிரியா இருக்குல்ல, சிரியாவும் ஒரு பக்கம் அடிக்கிறாங்க.
ஜோர்டன் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பக்கம் வந்து அடிச்சுக்கிட்டே வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. இதனால் இஸ்ரேலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா எந்த பக்கத்தில் அடிக்கிறதுன்னு தெரியல. இப்படியே அந்த சண்டையில் ஏகப்பட்ட மக்கள் இறந்துக்கிட்டே இருக்காங்க. 19 நாள் அந்த போர் நடக்குது. சரி, ஓகே, நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சினாய் தீபகற்பத்தை நீங்களே வச்சுங்க அப்படின்னு அமைதி ஒப்பந்தம் போடுறாங்க. இப்படி 6 வருஷம் கழித்து அந்த போர் முடியுது. பிடிச்ச இடத்த இஸ்ரேல் வந்து எகிப்து நீங்களே வச்சுங்க அப்படின்ட்டு அவங்க ஊருக்கு வந்து போயிடுறாங்க. இப்படி எகிப்து வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷமாக வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. 6 வருஷம் ஆகிட்டா இப்போ தான் உலக நாடுகள் வந்து ப்ரெஷர் போகிறாங்க. இந்த சூயஸ் கால்வாய் சீக்கிரம் ஓப்பன் பண்ணி விடுங்க, உலக பொருளாதாரமே வந்து நிலக்குலைஞ்சிருக்கு, அதை வந்து சரி பண்ணணும், நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு பல முக்கியமான நாடுகள் அழுத்தம் கொடுக்குறாங்க. இங்கே சூயஸ் கால்வாயை ஓப்பன் பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுதான் முடியாது. ஏன்னா இங்கே ஃபுல்லாக அந்த ஷெல் தாக்குதலேருந்து எல்லாம் நடந்தது ஃபுல்லாக ஒரே குப்பையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த இஸ்ரேலிய வீரர்கள் வந்து கடல் கடந்து இங்கே வந்துடுவாங்க, அதனால் கன்னி வெடிகுண்டை தூக்கி போடுவோன்னு இடையில கன்னி வெடிகுண்டெல்லாம் தூக்கி போட்டிருந்தாங்க. இப்படி பல குப்பைகள், கன்னி வெடிகுண்டுகள் அப்படின்னு பல விஷயங்கள் அந்த சூயஸ் கால்வாயில் இருக்குது. அதனால் யாருமே போக முடியாது. அது சுத்தப்படுத்துகிறதே பெரிய ப்ராசஸ். இதனால் பல நாடுகளில் உள்ள எக்ஸ்பர்ட் வந்து வராங்க அந்த கன்னி வெடிகுண்டெல்லாம் எடுக்கிறதுக்கு. இப்படியே 2 வருஷம் ஆகிடுதுங்க எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி கரெக்டாக ரெடி பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த நின்றுக்கிட்டு இருக்க அப்படில கிரேட் பீட்டர் லேக்கில் அந்த கப்பல்ஸ் அதை வந்து அனுப்பிவிட்றாங்க. இப்படி 14 கப்பல் இருக்காங்க. கேப்டன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணால் அங்கே ஸ்டார்ட்டே ஆக மாட்டாங்குது. 8 வருஷம் நங்கூரம் அங்கே இட்டு இருந்தால் எப்படி அந்த கப்பல் போகும்? எதுவுமே ஸ்டார்ட் ஆக மாட்டாங்குது. இப்படி ஒவ்வொரு கப்பலாக ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட்டே ஆகலையா, கடைசியாக 2 கப்பல் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி அது மூவ் ஆகி போகுதுங்க. ஆனால் 2மே ஒரே நாட்டை சேர்ந்தது, ஜெர்மனியை. அந்த 2 கப்பலும் மேற்கு ஜெர்மனியை போய் வந்து அடையுது. அப்படி அங்கே அடைத்தோன்னே அங்கே வந்து கிட்டத்தட்ட 30,000 பேர் கூடுறாங்க. ஏன்னா 2 நாடும் போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து இந்த கப்பல் இருந்திருக்குல்ல, அதுவும் இவ்வளோ கப்பல் இருந்து இந்த 2 கப்பல் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகி இங்கே கரெக்டாக துறைமுகத்துக்கு வந்து நிற்கிது. அது எவ்வளோ கெத்து இல்லை அப்படின்னு ஜெர்மனியில் உள்ள 30,000 பேர் அந்த கப்பலை வந்து பார்த்து செலிப்ரேட் வந்து பண்ணுறாங்க. இது நடக்குது. மிச்ச கப்பல்லாம் என்ன ஆனிச்சுன்னு கேட்டிங்கன்னா, வேறு ஒரு கப்பல்களை வர வச்சு அதெல்லாம் வந்து தள்ளிட்டு வந்து போடுறாங்க. இதெல்லாம் வந்து நடக்குது. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ தான் மேட்ரு இருக்குது. அந்த டிரான்ஸ் அலசந்தியை மறுபடியும் ஓப்பன் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா, அந்த டிரான்ஸ் அலசந்தி ஓப்பன் பண்ணலை. இப்படியே அந்த அமைதி ஒப்பந்தம்லாம் முடிஞ்சு ஒரு 4-5 வருஷம் கழித்து தான் சரி ஓகே அமைதி ஒப்பந்தம் இன்னொன்று போட்டு அதை ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்னு கடைசியாக அதை ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ அது வழியாக வந்து கப்பல்கள்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த போர் வந்ததுக்கான காரணம் அந்த டிரான்ஸ் அலசந்தி. அந்த டிரான்ஸ் அலசந்தி வழியாக கப்பலை வந்து எகிப்து விடலை அப்படின்னா இந்த சண்டையை. பட் அதுக்கு முன்னாடி இஸ்ரேலில் நிறைய அட்டாக் வந்து பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஜோர்டன் அடித்தது, எகிப்து அடித்தது, இது மாதிரி பல விஷயங்கள் வந்து முன்னுக்கு பின்னு முரணாக இருக்குது. இவங்களை கேட்டால் அவங்கள குறை சொல்லுவாங்க, அவங்கள கேட்டால் இவங்க குறை சொல்லுவாங்கன்னு பல விஷயங்கள் வந்து இருக்குது. பட் இது எதுவுமே தெரியாமல் கரெக்டாக அந்த நாளில் வந்து இந்த 15 கப்பல்கள் மாட்டி சிக்கி சின்னாபின்னமாகுது. அந்த கப்பல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக மஞ்சேன்னு இருக்குது, எல்லாம் பாலைவன மண் அந்தளவுக்கு வந்து இருந்துருக்கு. ஆனால் அதுலேயும் 2 கப்பல் ஸ்டார்ட் ஆகி போயிருக்குன்னா அதுதான் பெரிய விஷயம். நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த சூயஸ் கால்வாய் வந்து கிட்டத்தட்ட 193 கிலோமீட்டர் இருக்குங்க. அந்தளவுக்கு வந்து நீளமானது. இப்போ உலக பொருளாதாரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இதை வந்து மூணுனா கிட்டத்தட்ட உலக பொருளாதாரம் ஸ்தம்பிச்சு வந்து போகும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சம்பவத்தை உங்களை முழுசாக சொல்லிட்டேன் அப்படின்னு நம்புகிறேன். எதையும் விடலை, நிறைய விஷயங்கள் வாசித்தேன். பட் எல்லாத்தையும் சொன்னால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். சரி, ஓகே, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.